இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மேனேஜர். என்னாச்சு, ஏதோ நேரில் பேசணும்னு சொன்னீங்க? சார், ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்லலான்னு தான் வந்தேன். நீங்க கல்யாணத்துல பிஸியா இருந்ததுனால சொல்ல முடியாம போச்சு. அதான் நேரில் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? அன்னைக்கு இசை மேடத்தோடைய டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த டிசைன்ஸை அவங்கள பண்ண சொல்லியிருந்தீங்களே? ஆமாம், அவங்க டிசைன் அமைச்சிருக்காங்க. அதை பற்றி அடுத்த பில்டர்ஸ் மீட்டிங்கில் பேசலாமே. சார், நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் டெண்டர் கொட்டேஷன்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? லாஸ்ட் டேட்டு டெட்லைனில் இருந்ததுனால உங்களை கேட்காம நான் அதை அனுப்பி வச்சுட்டேன் சார். பரவாயில்ல மேனேஜர், அதை சப்மிட் பண்ணது நல்ல விஷயம்தான். ஆனால் நம்ம ப்ராஜெக்டை பற்றி அப்டேட் வரவே இல்லையே. அது மோஸ்ட்லி நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. சார், அதை சொல்லிட்டு போலான்னு தான் சார் நான் வந்தேன். நாம அனுப்பி வச்ச டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததும் செலக்ட் பண்ணி நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். அந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைச்சிருச்சு. வாட்? என்னங்க சொல்றீங்க சார்? எத்தனையோ தடவை இந்த டெண்டருக்காக நம்ம எவ்வளவோ அலைஞ்சு கொட்டேஷன் அனுப்பி வச்சிருந்தோம். ஒரு நாள் கூட செலக்ட் ஆகல சார். இசை மேடத்தோட டிசைன்ஸை பார்த்த உடனே நமக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு சார். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா சார்? 500 கோடி. அப்படியா? ஓ, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெட்டீரியல் காஸ்ட்லாம் போக நமக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் 100 கோடி சார். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஸ்ரீஜா, இப்ப பாரு, நீ வந்ததா இதெல்லாம் நடந்ததுன்னு நான் பில்டப் கொடுக்கறேன். அத்தை, ஸ்ரீஜா அண்ணி 1 கோடி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அவ்ளோ பேசுனீங்க. இப்ப பாருங்க, இசை அண்ணி 100 கோடி கொண்டு வந்திருக்காங்க. உன்னை கேட்டாங்களா? சரி சுப்பிரமணியம், ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். சரி, நீங்க கிளம்பலாம். ஓகே மேனேஜர், தேங்க்ஸ் ஃபார் த நியூஸ். வரேன் சார். இசை, கை கொடு. கையை கொடு இசை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு ஒன்னால தான் நம்ம கம்பெனிக்கு 500 crores ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு லாபமே ஒரு 100 கோடி இருக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த டிசைன்கான ப்ராப்பர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ. சரி ராகவ். ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்ச கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. நம்ம 1 கோடி கொடுத்து இவளை மட்டும் தட்டணும்னு நினைச்சா கடவுள் 100 கோடி கொடுத்து ஒண்ணு மட்டும் தட்டிட்டாரு போல இருக்கு.